ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். நம்ம கார்டனில் இன்றைக்கி என்னென்ன அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இன்றைக்கி முதல்ல நம்ம அவரைக்காய் தான் பார்க்குறோம். இன்றைக்கி அவரைக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காய் ரெடியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப இது பிஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கே கிளிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இது பார்த்துட்டு விடுறோம். நாளைக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், அவரைக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். பூ நல்லா நிறைய இருக்குது. கொய்யாக்காய் மரத்துலேயும் நல்ல இலைங்க நல்லா துளிர் இன்னும் நிறைய வந்துனே இருக்குது. நம்மளுக்கு கொய்யாக்காய் மரத்துலேருந்து கொய்யா பூ வைக்குதோ இல்லையோ, நம்ம இது கொய்யா இலையை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏர் பேக்காக யூஸ் பண்ணுறோம். முருங்கை இலையும் நல்லா வருது முருங்கை மரத்துலேயும். ஆனால் அதுலேயும் பூ வைக்க போகுது, பூ வருது. இதில் பாருங்கள், இதுலேயும் இன்னொரு செடியிலையும் அவரைக்காய் செடியில் இன்னும் பூ வருது. நம்மளது இருக்கிறது 3-4 செடி இருக்குது. 4 செடியில் எல்லாத்துலேயுமே நல்லா பூ வச்சுருக்குது. எல்லாமே நிறைய காய வைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது எப்போ முடியுமோ அப்போ நம்ம இது எடுத்துகிட்டு வேறு நடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னே இருக்கிறேன். ஆனால் பூ வச்சுனே தான் இருக்குது அவரைக்காய் செடியில். இதில் வந்து உளுந்து செடியிலையும் பூ வைக்க போது. கரும்பு நல்லா இருக்குது. கரும்பு வந்து இந்த இதுவெல்லாம் எப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் செடியெல்லாம் சின்ன சின்ன செடியெல்லாம் நம்ம எடுத்து போட்டு நம்ம சரி பண்ணி விட்டோம்னாக்கா கரும்பு பெருசாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும் சரியாக நேரம் கிடைக்கல. அது பார்க்கணும் ஒரு நாள். நம்ம இது என்ன கலந்து நம்ம செடிக்கு கொடுக்குறோன்னு பார்க்கலாம். இது வந்து மீன் அமிலம். நம்ம ஒரு நாள் இது வீடியோவில் போட்டிருக்கிறோம். மீன் அமிலம் இப்படி ரெடி பண்ணி நம்ம வச்சுருக்குறோன்னு சொல்லிட்டு 5 லிட்டர் தண்ணியில் நம்ம 50 மில்லி மீன் அமிலம் கலந்து நம்ம எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறோம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு முறை நான் இதை யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் நிறைய பூ நிறைய வைக்குதுன்னு சொல்லிட்டு நானும் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். மீன் அமிலம் கொடுத்து அதில் நிறைய எல்லாத்துலேயும் நல்லா பூ வருது, நல்லா காய வைக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்குறாங்க. நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானே வீட்டில் ரெடி பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி தான் முதல்ல இது யூஸ் பண்ணுறேன். பார்க்கலாம், இன்னும் 2-3 நாள் பொறுத்து ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மல்லிகைப்பூ செடியிலையும் எல்லாத்துலேயுமே அரும்பு வைக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு பூ மல்லி பூக்களை. ரோஸ் வந்து ஒரே ஒரு ரோஸ் தான் பூத்துருக்குது. பாருங்க, அரும்பு மட்டும் இருக்குது. அந்த அரும்பு கூட நாளைக்கு தான் பூக்கிற மாதிரி இருக்குது. சாமந்தியும் இப்போ அரும்பு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் 2-3 நாள் ஆகும் போல் இருக்குது. கனகாம்பரம் வந்து ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் பூத்துருக்குது. இன்றைக்கி நம்ம கனகாம்பரம் பூ பறிச்சிக்கலாம். எல்லாத்துலேயும் கனகாம்பரம் நல்லா இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு 2 ரோஸு, கனகாம்பரம், 2 தக்காளி, இந்த டெல்லி கனகாம்பரம், இதுதான் இன்றைக்கி நம்ம செஞ்ச அறுவடை. பாருங்க, இது நம்ம எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு வீடியோவில் லாஸ்ட்டாக காட்டலாம். எவ்வளோ பூ வந்திருக்குது, நம்ம எவ்வளோ பூ எடுத்துருக்குறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பறிச்சுன்னு போன கனகாமரமே நம்மளுக்கு 1/2 முழம் கிட்ட ஆச்சு. இதுவும் நம்மளுக்கு அவ்வளோதான் பூ நிறைய பூத்துருக்குது கனகாமரம். நான் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் பூ கட்டிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், இந்த கனகாமர செடியை நேற்று தான் நம்ம வேறு தொட்டியில் இதுலேருந்து எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு தொட்டி ரெடி பண்ணிவிட்டு நிறைய சின்ன சின்ன கனகாமர செடி இருக்குது. நான் வேறு பெரிய தொட்டியில் வச்சுருக்கிறேன். வெங்காயத்தாள் வந்து நேற்று எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நம்ம சப்ஜிக்காக யூஸ் பண்ணோம். அதுவும் உங்களுக்கு காமிச்சிருப்போம், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வெங்காயத்தாள்லேருந்து நான் சப்ஜி பண்ணேன். உருளைக்கிழங்கு போட்டு நீங்களும் அது போல் வீட்டில் வச்சு எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது ரொம்ப வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஆர்கானிக் ஃபுட் அது. நம்ம வீட்டிலே எந்த மருந்தும் போடாமல் நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அது. இன்றைக்கி நம்ம தக்காளி செடியில் 2 தக்காளி பழுத்து இருக்குது. சின்ன சின்ன தக்காளியிலே பழுத்து பரவாயில்ல, இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்துனே இருந்தோம் எப்போ தக்காளி பழுக்கும்னு. இன்றைக்கி 2 தக்காளி பழுத்து இருக்குது. நேற்று 3 தக்காளி பழுத்து இருந்தது. பார்க்கலாம், அதுவும் நம்ம தக்காளி எடுத்துடலாம். செம்பருத்தி செடியில் இன்றைக்கி ஒரு பூ கூட பூக்கலை. அதை கட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் அரும்பு இருக்குது. மொத்தம் பூத்து அடங்கிட்டு பிறகு நம்ம அதை கட் பண்ணி விடலாம் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அரும்பு இருக்குது. இது பூத்துட்டு அப்புறமா நம்ம இதை கட் பண்ணி விடலாம். செம்பருத்தி செடியும் நம்மக்கிட்ட வந்து 4 செம்பருத்தி இருக்குது. 4 செம்பருத்திலே இப்போ அரும்பு வச்சுருக்குது. சரி, அதுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். இது பூத்து முடிஞ்ச உடனே நம்ம இதை கட் பண்ணி விடணும். கருவேப்பிலை செடி இன்னும் கொஞ்சம் உயரமாக ஆகட்டும், அப்புறமா மாற்றலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காகவும் வெயிட் பண்ணுறேன். நம்ம அரளி செடியில் இன்றைக்கி நிறைய பூ பூத்துருக்குது. பாருங்கள், ரோஸ் பூக்களை, செம்பருத்தி பூக்களை. ஆனால் அரளி செடியில் இன்றைக்கி நிறைய பூ பூத்துருக்குது. பாருங்கள்,
எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கலர் ரோஸ் மாதிரியே இருக்குது. இந்த அரளி செடியை நான் ஒரு களையை எடுத்து நான் மண்ணிலே வச்சு பதியம் போடலான்னு பார்க்குறேன். இது இன்னொரு தொட்டிலே எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்லின்னு இருக்கிறேன். அப்போ தான் இன்னொரு அரளி செடி ஆச்சுன்னா நம்மளுக்கு 2 செடியாக இருந்தால் நிறைய பூ பூக்கும். நாளைக்கு என்னென்ன நம்மளுக்கு அறுவடை செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.